வணக்கம், ஜெய்ஹிந்த். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் வீரமோகன் அரசியல் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்திய அரசியலை கணக்கில் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒவ்வொரு பிரதானமாக அங்கே உள்ள மக்கள், அதாவது பூர்வக்குடி மக்கள் இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழர்கள் தான் பூர்வக்குடி. நம்ம இந்தியர்களுக்கே பெருமைனா அது தமிழர்களுக்கு தான் பூர்வீகம் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பழமை வாய்ந்த நம்ம தமிழர்கள் இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த தமிழகம் அதாவது பெயரளவில் இருக்கிறது, ஆனால் அங்கே தமிழினம் வாழ்கிறதா என்றால்தான் புரியவில்லை. ஏனென்றால் இந்த இந்த அந்தந்த மாநிலத்திலையும் அந்தந்த பூர்வ குடிகள் முதல்வராக இருக்காங்க. அந்ததுக்கு பார்த்திங்கன்னா அப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்கிறவங்க நாடு இருக்குது, ஆனால் தமிழர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் ஆகவில்லை. அதாவது தமிழர்கள் எங்குமே ஒடுக்கப்பட்டிருக்காங்க. ஒரு காலத்தில் உலகை ஆண்ட தமிழன், உலகிற்கு வழி கொடுத்த தமிழன், அந்ததுக்கு எந்த இனத்தையும் நாம் போரிட்டு சென்றால் கூட அந்த மக்களை அடிமைப்படுத்தியதில்லை. ராஜராஜ சோழன் கிட்டத்தட்ட குறிப்பிடப்பட்டது மட்டும் 56 நாடுகள். அந்த 56 நாடுகளில் அங்கே போயிட்டு அவங்களுடைய கலாச்சாரம் இதெல்லாம் மதிச்சாப்புல அவங்களுக்கு என்ன ஏற்றுமதி அவங்களுக்கு உரியாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். நமக்கிட்ட என்ன அதிகமாக இருக்கோ அந்த உணவு பண்டங்களை பரிமாறதுக்கு தான் போனாங்க. அந்த நாட்டை அடிமைப்படுத்தி அந்த பொண்ணுங்களை கற்பழித்து அவங்கள இது பண்ணி பெண்களை ஒரு காமத்துக்காண்டி பயன்படுத்தி அந்த நம்ம தமிழ் மன்னர்கள் வாழலை. அந்த அவசியமும் நம்ம கலாச்சாரத்திலும் கிடையாது. அந்ததுக்கு அவங்கள மதம் மாற்றுறது இது பண்ண அவங்கள குறிப்பிட்டு திட்டம் போட்டு மதம் மாற்றம் ஒன்றையே குறிக்கோள். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு, அன்னை தெரசான்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அவங்களோட நோக்கம் அது ஒரு இதாக இருந்தால் கூட அவங்களோட மதம் மாற்றம் என்று தான் அந்த இதுக்கு ட்ரஸ்ட் இன்றைக்கி ஈடுபடுது. நிறையா சேவை பண்ணுறதுக்குன்னு வரவங்க இங்கே மதம் மாற்றத்துக்கு, ஆனால் நாம் மட்டும்தான் உண்மையாக சேவை பண்ணியிருக்கோம். யாரையும் இது வரைக்கும் கட்டாயப்படுத்தி ஒருத்தரை கூட மதம் மாற்றல. இங்கே உள்ள சின்ன ஒரு பள்ளிக்கூடங்கள் அந்த மதம் மாற்றங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிகள் இருக்கின்றது. அந்த பள்ளிகள் பார்த்திங்கன்னா அங்கே கற்பிக்கக்கூடிய அவங்களுடைய கல்வியே பார்த்திங்கன்னா அந்த போதனையே கிறிஸ்தவம் சார்ந்து தான் இருக்குது. நீங்கள் கிறிஸ்தவ கூட அவங்களுக்கு கீழே வேலை செய்ய போனீங்கன்னா, ஒரு இந்து வேலை செய்ய போனீங்கன்னா அவங்களோட மெயின் டார்கெட் நம்மளுடைய இனத்தை டார்கெட் பண்ணுறது, குறிப்பாக நம்மளுடைய சமுதாயத்தை, இந்து சமுதாயத்தை டார்கெட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா எப்படியாவது ஒரு வகையில் நம்மளை தாழ்த்தி இது பண்ணி அவங்களோட நோக்கம் இவங்க மதம் மாற்றம் பண்ணுவது அது மட்டும்தான். ஏன்னா நிறைய ஐஏஎஸ்கள் உருவாக்கியிருக்காங்க. ஒரு கலெக்டர் உருவானா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல நல்ல இடமா ஒரு பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆக போகுதோ அந்த மாதிரி இடத்துல பார்த்துட்டு அந்த இடத்த கிறிஸ்தவ சர்ச்சுக்கு கோரிக்கை வைக்க சொல்லி இவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கு இவங்களை கோரிக்கை வைக்கிற மாதிரி வச்சு. அப்போ இது போன்ற பார்த்திங்கன்னா இன்றைக்கி சர்ச்சுகள் எங்கெங்கே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. பார்த்திங்கன்னா இதை செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சர்ச்சுக்களுக்கு எப்படி அந்த நிதி வருகிறது, அந்த சர்ச்சுகள் எப்படி இவ்வளோ இது பண்ணாங்க, அந்த இடத்த ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா தான் உண்மை தெரியும். யார் கொடுத்தாங்க, யார் மூலிமா அப்ரூவ் ஆகிருக்கு அந்த இதுக்கு அப்படின்னு பண்ண. கிறிஸ்டினாக இருப்பாங்க, இல்லை கிறிஸ்டின் அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கிறிஸ்டின் ஆக்கப்படுவார்கள். அந்த மாதிரி ஆக்கப்பட்டவர்கள் கலெக்டராக இருக்கிறவங்க, சப் கலெக்டராக எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்களோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களோ அங்கே உள்ள கிறிஸ்துவர்களுக்கு உதவிகரமாக இருந்து அந்த இடத்த அதை கோரிக்கை வைக்கிற மாதிரி வச்சு இவங்க எழுதி கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த இடத்த கபலீகரம் பண்ணிடுவாங்க. இப்படியே ஆக்கிரமிப்பட்டு தான் இன்றைக்கி மிகப்பெரிய அந்த எங்கே பார்த்தாலும் சர்ச்சுகள் இருக்குது. ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும் பிள்ளையார் கோயில், அங்கே பிள்ளையார் இருக்கும் என்று கூறிய நமது ஊரில் என்று பார்த்தால் இந்த சர்ச் இருக்குது என்று கூறிய அளவுக்கு நம்ம இனம் அழிக்கப்பட்டுகிறோம். இப்போ நம்ம தமிழ் இனத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டுக்கு சப்ஜெக்ட் பேசணும். ஒரு ஆந்திரா, அதாவது தமிழ்நாடு மദ്രാஸ் என்ற ஒரு ஒற்றுமையிடம் தான் இருந்தது. அந்ததுக்கு தனியாக பிரிச்சுட்டாங்க. ஆந்திரான்னு பிரிச்சுட்டாங்க, அவங்க தெலுங்கானான்னு பிரிச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ள ஆந்திரான்னு பிரிச்சுக்கிட்டாங்க. அது அவங்களுடைய விஷயம், பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் போது பிரிக்கும் போது நீங்கள் ஏன் தமிழர்கள் மட்டும் இந்த தமிழ்நாட்டுக்கு சொந்தம்னு சொல்லி நடிக்கலை? நீங்கள் ஏன் தெலுங்கர்களை அனுமதிச்சிங்க? அந்ததுக்கு உங்களுக்கு ஒன்று வேலைக்கு அனுமதிச்சிருக்கோம். இது இங்கே இருக்க அனுமதிச்சனுடைய விளைவு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த முதல்வராக யார் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கர் ஸ்டாலின் சொல்கிறாரு. ஆனால் அவங்க தெலுங்கர், பேர் கூட தமிழ் கிடையாது, ஆனால் உண்மையான பாரம்பரியம் தெலுங்கு முதலமைச்சராக இருக்கார். தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தெலுங்கு முதலமைச்சராக இருக்கிறார்.
ரேவேந்த் ரெட்டி தெலுங்கானா முதல்வர் இருக்கார், அவரும் ஒரு தெலுங்கர். சந்திரபாபு நாயுடு தெலுங்கு முதலமைச்சராக இருக்கார், அவரும் ஒரு தெலுங்கர். அதற்கு அப்போ 3 தெலுங்கர்கள் முதலமைச்சராக இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்து எங்கே முதலமைச்சர் எங்கே போனாங்க? இது ஏன் இந்த சட்டம் இயற்றப்படலை? இல்லை ஒரு சட்டமாக ஏற்றம் இல்லை, தமிழனும் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி சென்னை மேயராக இருக்கிறவங்க, அந்த இதில் இருக்கிறவங்க எல்லாமே பாரம்பரியம் பார்த்திங்கன்னா தெலுங்கு பாரம்பரியமாக இருக்குது அவங்களுக்கு. அப்போ இது போன்ற தெலுங்கு பாரம்பரியம் உள்ளவங்க மினிஸ்டராக இருக்காங்க, அவங்களாம் தெலுங்கு, அவங்களுடைய ஜாதி வகைகள் தெலுங்கு. அவங்க நம்மள்கிட்ட ஜாதி கேட்டு பிரித்து வைப்பாங்க நம்மளை, நீ வந்து தாழ்த்தப்பட்டவன் உயர்ந்தவன் சொல்லிட்டு. ஆனால் அவங்க ஜாதியை என்னைக்காவது கூறி பார்த்துருக்கீங்களா? அதுக்கு அவங்க ஜாதியை மறப்பாங்க. அவங்களுடைய பாரம்பரியம் என்னைக்கா இருந்தாலும் அவங்க உணர்வில் குத்திக்கிட்டே இருக்கும், நான் ஒரு தெலுங்குன்னு சொல்லிட்டு. ஒரு தெலுங்கினத்துக்கு அவங்க எதிராக பேசியிருப்பாங்களா? அதுக்கு ஏதாவது இது பண்ணிருக்கீங்களா? ஏன்னா அவன் இனத்தில் அவன் கரெக்டாக இருக்கான். கடைசியில் நம்ம தமிழ்நாட்டை கொண்டு போயிட்டு கூறு போட்டு பிரிச்சுக்கிறணும். அதுக்கு தமிழர் பிச்சை எடுக்கக்கூடிய வச்சுட்டு அவன் நம்ம நிலத்தையெல்லாம் பிடுங்கி மொத்தமாக ஆந்திராவுக்கு மாறும். அப்பொழுது தான் இந்த சூழ்ச்சி உங்களுக்கு புரியும். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணாலும் புரியாது அதுக்கு. அப்போ முதல்ல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒரு தமிழன் எங்கே இருக்கிறான், அப்போ நீங்கள் வேறு மாநிலத்துக்கு போயிட்டு ஒரு தமிழன் வந்து ஒரு நீங்கள் நீங்கள் கவுன்சிலருக்கு நின்னா கூட நீங்கள் காசு 5000 ரூபா கொடுத்து 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் தமிழன்கிறதுனால. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு ஒரு கேவலம் ஒரு 200 ரூபாய்க்காண்டி ஒரு நல்ல தமிழர்கள் யாருமே இல்லையா? அதுக்கு நம்ம தமிழ்நாட்டு ஆள் நம்ம பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறோம், அதுக்கு நல்ல கணவனாக வேணும், இது ஆகணும்னு நினைப்போம் இல்லைங்களா? நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் படித்தவனாக கூட அந்த மாதிரி கூட நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா? நல்ல படித்தவர்களாக எடுக்கலாம்ல. ஒரு ஆனாவனா தெரியாதவர்கள், ஒரு ஏபிசிடி தெரியாதவர்கள்லாம் முதலமைச்சர், எம்எல்ஏ இந்த மாதிரி ஆக்கி விடுறீங்க. அதுக்கு படித்தவங்க இன்ஜினியர் டாக்டர்னு போகிறாங்க, அவங்களுக்கு கீழே சேவை செய்கிறாங்க. இதில் நம்ம ஆளக்கூடியவங்க முதல்ல நல்லவங்களாக இருக்கணும் இல்லைங்களா? காமராஜருக்கு அன்றைக்கி படிப்பே இல்லை, ஆண்டாப்பில் அவர் திறமையாக ஆண்டாப்பில் அந்ததுக்கு. ஆனாலும் அவருக்கு உலக அரசியல் தெரியும், எல்லாமே தெரியும் அவருக்கு அந்ததுக்கு. ஆனால் இன்றைக்கி உள்ளவங்க எதுவும் தெரியாது, சொல்லறிவும் செய்யாது, செயலறிவும் தெரியாது. இவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களே, எவ்வாறு கொடுக்கிறீர்கள்? குறைந்தபட்சம் நீங்கள் தமிழர்களுக்காவது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அல்லவா? சிந்தியுங்கள் தமிழா. வணக்கம். ஜெய்ஹிந்த்.